வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ரேடியன்ஸ் சீரம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சீரம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சீரமை பொறுத்த வரைக்கும் வாட்டர் பேஸ்டு சீரம், ஆயில் பேஸ்டு சீரம் இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வாட்டர் பேஸ்டு சீரம். வாட்டர் பேஸ்டு சீரமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஃபேட் அதில் இருக்காது, ஆயில்ஸ் அதிகபட்சமாக இருக்காது, மோஸ்ட்லி இருக்காது. அப்படியே இருந்தாலும் 4% கீழே தான் இருக்கும். அதே சமயம் சீரமை பண்ணும் போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹீட்டும் நம்ம இதில் பண்ண மாட்டோம். இதில் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கனால நமக்கு ரெகுலராக யூஸ் பண்ணும்போது குயிக்காக ரிசல்ட் தெரியும். இந்த சீரம் எதுக்காகனா, டல் ஸ்கின் இருக்கவங்களுக்கு பிரைட்டன் பண்ணி கொடுத்து நேச்சுரலாக ஃபேஸில் ஒரு க்ளோ கொண்டு வரதுக்காக தான் இந்த சீரம். ரொம்பவே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இந்த சீரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்க்ரீடியண்ட்டை அதோட பெனிஃபிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நயசினமைட். இது ஒரு டைப் ஆஃப் வைட்டமின் B3 தான். இது நம்மளோட ஸ்கின்னில் நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய போர்ஸை மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். சன் டேமேஜ்னால் வரக்கூடிய பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், டேனாக இருக்கட்டும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட் ஹைலூரானிக் ஆசிட். இதுவுமே நல்ல ஒரு ஹியூமக்டன், ரொம்ப நேரம் ஸ்டே இருக்கும். நம்மளோட ஸ்கின்னில் நல்ல மாய்ஸ்சரைசிங் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதன் மூலயமா நமக்கு சுருக்கங்கள் விழாமல் தடுக்குது. பிக்மெண்டேஷன் அதிகமாக இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. அதிகபட்சமாக நம்மளோட ஸ்கின் திரும்பவும் ட்ரை ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த ஹைலூரானிக் ஆசிட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சோடியம் PCA. இதுவுமே ஒரு ஹியூமக்டன் தான். ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். நம்ம இந்த சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்ல ஸ்கின்னை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கிறதுக்காக இந்த ஹியூமக்டன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததும் ஒரு ஹியூமக்டன் தான் ஆட் பண்ண போகிறோம், 1,3-ப்ரோபாண்டியால். இதுவுமே ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக மாய்ஸ்சராக வச்சுருக்கோம். ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப லைட் வெயிட்டாகவும் நான் ஸ்டிக்கியாகவும் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட். அடுத்தது இந்த சீரம்க்கு நான் நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் சூஸ் பண்ண போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் கேலண்டுலா எக்ஸ்ட்ராக்ட். இது ஆக்னிக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. அதனால் நம்மளோட ஸ்கின்னை ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணி கொடுக்குது. ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது இன்னொரு நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் என்ன யூஸ் பண்ணுறேன்னா கேமோமைல். இது நம்மளோட சன் டேமேஜ், சன் பர்ன் இருந்தால் அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி, ஆக்னியும் ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது ஃபைனலாக பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ப்ரிசர்வேட்டிவ். கண்டிப்பாக நமக்கு ப்ரிசர்வேட்டிவ் ரொம்ப முக்கியம். நம்மளோட ப்ராடக்ட்டில் எந்த ஒரு மைக்ரோபியல் க்ரோத்தும் க்ரோவாக விடாமல் ஷெல்ஃப் லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு. இப்போது இந்த சீரமோட ஃபார்முலேஷன்ஸ் பார்த்துடலாம். எந்தெந்த இன்க்ரீடியண்ட் எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு. கேமோமைல் எக்ஸ்ட்ராக்ட் 17 கிராம், DM வாட்டர் 120.7 கிராம், ப்ரோபாண்டியால் 1,3 6.8 கிராம், நயசினமைட் 17 கிராம், சோடியம் PCA 2.55 கிராம், கேலண்டுலா எக்ஸ்ட்ராக்ட் 3.4 கிராம், ஹைலூரானிக் ஆசிட் 1.7 கிராம், லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் 0.85 கிராம். டோட்டலாக நான் 150 கிராமுக்கு பண்ண போகிறேன். அதாவது ஒரு சீரம் பாட்டில் 15 கிராம் சீரம் பிடிக்கும். ஸோ எனக்கு 10 பாட்டில் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இப்போ இந்த சீரம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பீக்கரில் நான் ஃபஸ்ட்டு DM வாட்டர் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். டிஸ்டில்டு வாட்டர் ஆர் DM வாட்டர் ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது கூடவே நான் கேமோமைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஃப் இன்கேஸ் உங்கள்கிட்ட கேமோமைல் எக்ஸ்ட்ராக்ட் இல்லைன்னா நீங்கள் வேறு எக்ஸ்ட்ராக்ட் ஆலோவேரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரோபாண்டியால் 6.8 கிராம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் நயசினமைட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நயசினமைட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ தட் அது நல்லா டிசால்வ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு சோடியம் PCA நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த மிக்ஸ்சரில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ளவுடியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நயசினமைட் டிசால்வ் ஆகாத மாதிரி இருக்கும். அதுக்கு ஹீட்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தாலே அது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிரும். சோடியம் PCA ஆட் பண்ணதுக்கப்புறமா கேலண்டுலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
கேலண்டோலா எக்ஸ்ட்ராக்ட்டுமே உங்களுக்கு இல்லைனாலும் ஒரே எக்ஸ்ட்ராக்டாக ரெண்டுத்துக்கும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கேமோமைல் எக்ஸ்ட்ராக்ட்டுக்கும் கேலண்டோலா எக்ஸ்ட்ராக்ட்டுக்கும் சேமாக ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஹைலூரானிக் ஆசிட் வந்து பவுடர் ஃபார்மில் இருந்தால் 1.7 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹைலூரானிக் ஆசிட் ஜெல்லாக யூஸ் பண்ணுறேன். ஸோ 17 கிராம் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். 17 கிராம் எடுக்க போகிறீங்கன்னா பேலன்ஸை வந்து டிஎம் வாட்டரில் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி வரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹைலூரானிக் ஆசிட் ஜெல்லாக யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுனா நமக்கு அது டிசால்வ் ஆகிறதுக்கான டைமிங் நமக்கு தேவை கிடையாது. ஃபைனலாக நான் லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிவிட்டேன். இந்த சீரம் வந்து கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும், பட் ரொம்பவே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 24 ஹவர்ஸ் கழித்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.